மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பிரேமலதா தான் தெளிவற்ற நிலையில் இருக்கிறார். அவர் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக 10 நாளைக்கு ஒரு முறை, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது உளறுவதே அவருடைய வாடிக்கையாக போய்விட்டது. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கிறது. அதை மகளிர் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மகளிருக்கு இலவச பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி திமுக ஆட்சி வந்து இந்த 3.5-4 வருடங்களில் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இந்த 3.5 ஆண்டுகளில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு செய்து வருகிறது. ஆனால் பெட்டி பிரேமலதா அவரை அப்படித்தான் மற்றவர்கள் சொல்கிறார்கள். அவர் பெட்டி பிரேமலதா என்று சொல்கிறார்கள். காரணம், தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறிக்கொண்டு அவ்வப்போது கூட்டணி தலைமையிடம் பெட்டி வாங்கி கொண்டு அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதாக மக்களுக்கும் நன்றாக தெரியும். அதனால் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக, தன்னுடைய கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக திமுக ஆட்சியை குறை சொன்னால்தான் தன்னுடைய இருப்பு மற்றவர்களுக்கு தெரியும் என்ற காரணத்தினால் ஏதாவது உளறிக்கொண்டே இருக்கிறார்.